ஸோ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதாவது அத்திப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹெச்பி அதிகமாகும். ஸோ யார் கேட்டாலும் ஹெச்பி அதிகமாகணும் அப்படின்னா அத்திப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த அத்திப்பழம் எப்படி சாப்பிடணும், இது எவ்வளவு சாப்பிடணும், இது சாப்பிட்டோம் அப்படின்னா என்னென்ன நோய்கள் வந்துட்டு நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அத்திப்பழம் அப்படின்னாலே ஜென்ரலாக எல்லாருமே வந்துட்டு அத்திக்காய் சாப்பிட மாட்டோம். ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் கிடைக்குது. அதாவது ரொம்ப ட்ரைடானது, நம்ம ரவுண்டாக நீட்டமாக ஒரு ரோப்பில் சுற்றி வச்சுட்டு நம்ம வாங்குகிற பழக்கம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா ஹனியில் வந்துட்டு ஊற போட்டு வச்ச அத்தி வந்துட்டு நம்ம 2 வகை அத்தி வந்துட்டு நம்ம சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப பிஞ்சு அத்தி சாப்பிட்லாம், காயாக இருக்கக்கூடிய அத்தி சாப்பிட்லாம், ஸோ பழமாக இருக்கக்கூடிய அத்தி சாப்பிட்லாம். ஸோ இந்த 3க்குமே டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ இது பிஞ்சாக சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது காயாக சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது பழமாக சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும், அத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இத்தியோட பிஞ்சு காய் பார்த்தோன்னா அதோட டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அதாவது மூளைக்கு கிராணி அரும் மூல விரதம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூல கிராணி அரும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பைல்ஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பிஞ்சு காய் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா மூல வியாதியிலிருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா மூல விரதம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆனல் ஃபிஷர், இப்போ நிறைய பேருக்கு மோஷன் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அடிக்கடி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசன வாய் பக்கத்தில் வந்துட்டு புண்ணு மாதிரி வெடிப்பு மாதிரி வரும். இதை தான் நம்ம ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிஷரையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த பிஞ்சு அத்திக்காயில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா அத்திக்காய், நான் ஃபஸ்ட்டு சொன்னது பிஞ்சு சொன்னேன், பிஞ்சு எப்போ சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அளவு வந்துட்டு நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன் எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு உணவுமே அளவுக்கு மீறி நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ காய் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ காய் பார்த்தீங்கன்னா காயோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் துவர்ப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த காய் வந்துட்டு எதுக்கு நல்லது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதாவது இப்போ சர்க்கரையில் வரக்கூடிய சர்க்கரையினால கண்ட்ரோல் ஆகாமல் ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா ஆறலை அப்படின்னா அவங்களுமே இந்த அத்தி காயை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் காயை எடுங்க அப்படின்னு சொன்னேன்னா காயை அப்படியே கடிச்சு சாப்பிட்றாதுங்க. காயை வந்துட்டு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்ல எஃபெக்ட் இருக்குது. ஜேர்னல் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் நடந்துச்சு, 2018 பண்ணாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா இந்த அத்தி பழத்தில் இருக்கக்கூடிய அப்சிசிக் ஆசிட் சொல்லக்கூடிய ஒரு காமலன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லியிருந்தாங்க. ஸோ அத்திக்காய் வந்துட்டு சர்க்கரை நோயாளிகள் வந்துட்டு அடிக்கடி உணவில் வந்துட்டு காய் கிடச்சிச்சின்னா பொரியல் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த 3வது நம்ம அத்திப்பழம், நம்ம ட்ரைடாக நமக்கு கிடைக்குதுல்ல, இந்த அத்திப்பழம் வந்துட்டு நம்ம ஹனியில் ஊற வச்சு எடுத்துப்போம், அப்படியே சாப்பிடுவோம். இப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்துட்டு ரொம்ப அனீமிக்காக இருக்கு ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி 2 அத்திப்பழம் காலையில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹெச்பி வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். அதே டைமில் இப்போ பெண்கள் குறிப்பாக வந்துட்டு ஹெச்பி கம்மியாக இருக்கனால ப்ராப்பராக நம்ம சிஸ்டம் சரியில்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு பிசிஓஎஸ் பிரச்சனை வரும். அதாவது ஹெச்பி கம்மியாக இருக்கும்போது வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு நார்மலாக இருக்காது. அப்படி இருக்கவங்க டெய்லி 2 அத்திப்பழம் நம்ம ஹனியில் ஊற வச்சோம் இல்லை ட்ரைடாவோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் நார்மல் ஆகும். அதே மாதிரி இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கனால மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ பிஞ்சு யாரை சாப்பிட்லாம், காய் யாரை சாப்பிட்லாம், பழம் எப்படி சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அளவு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போது சிலர் கேட்பாங்க எனக்கு சர்க்கரை இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸோ நான் வந்துட்டு டெய்லி நிறைய பொரியலாக 2 வேளை 3 வேளை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது துவர்ப்பு தன்மை உடையது. ஒரு துவர்ப்பு தன்மை இப்போ நம்ம ஆதி காலத்தில் இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்துட்டு 6 விதமான சுவையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லா டேஸ்ட்டும் வந்துட்டு நம்ம உணவில் இருக்கணும்னு சொல்லுவாங்க.
இப்போ ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, ஒரு இலையில பார்த்தீங்கன்னா எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம நார்த்தங்க ஊறுகாய், இனிப்பு எல்லா டேஸ்ட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ இது பேலன்ஸ்டாக தான் சாப்பிடணும். இப்போ ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 அத்திப்பழம், 2லேருந்து 3 அத்திக்கா ஒரு ஆளுக்கு வந்துட்டு மாடரேஷன் வந்துட்டு சேஃபான அளவு. அதுவே நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு சர்க்கரை இருக்கு, அப்போ அத்திப்பழம் அத்திக்காய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத்திக்காய 2 வேளை 3 வேளைன்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பிடுவாங்க. ஸோ எக்ஸஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மலச்சிக்கல் பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுல துவர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். ஸோ நம்ம துவர்ப்பு அதிகமா எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்துட்டு நீர் சத்து வந்துட்டு குறையும். நீர் சத்து குறையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா மலச்சிக்கல் பிரச்சனை வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனிதிங் நம்ம எடுக்கிறது எல்லாமே மாடரேஷனா எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப புராணத்துல எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அத்திப்பழம் வந்துட்டு ஒரு ஃபர்டிலிட்டி சிம்பிளா வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அத்திப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு பிசிஓஎஸ்னால குழந்தையின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விந்தணு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த அத்திப்பழம் வந்துட்டு அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு டெஸ்டோஸ்டீரோன் வந்துட்டு அழகாக மெயின்டைன் ஆகி ஸோ விந்தணுக்கள் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அத்திக்காய் பொரியலாக இருக்கட்டும், அத்திப்பழமாக இருக்கட்டும், மாடரேஷன் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்துட்டு 1, 2 அல்லது 3 வந்துட்டு எடுத்தால் போதும். ஸோ மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த அத்தின்னு சொல்லக்கூடியது நாங்கள் ஃபைக்கஸ் ரசிமோசா அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதியில் மெடிசன்ஸாக கொடுப்போம். முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப அழகான ரிலீஃப் வந்துட்டு நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.